தர்ஷு என்ன இன்னைக்கு சீக்கிரமாக ஏதோ சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிங்க, இன்ட்ரடியூஸே பண்ணலாம், என்னாச்சு? இன்னைக்கு வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்களா வீட்டுக்கு. ஆமாம். அதனால அவங்களுக்காக சீக்கிரம் ஒரு பாயாசம் செய்யலான்ட்டு. பாயாசமா? ஆமாம். ஐயோ, என்ன 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 ஸ்பெஷல்? என்ன அடப்பா பாயசமா? அடம் இல்லை, இது கீர். கீரா? ஆ வாங்க. ஓ, இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒன்று சமைப்பாங்களே, அந்த கீர் தான். அதான். சரி, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்? இதுக்கு வந்துட்டு 1 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கு. ஓகே. இப்போ இந்த பால் அதில் ஊற்றணும். அப்புறம் இது என்னென்ன ஐட்டம்ஸ்? கொஞ்சம் தான் இருக்குது. சிம்பிள் தான். ஏலக்காய், முந்திரி அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கு. என்னது? பாதாம், முந்திரி, திராட்சை, ஓகே, அப்புறம் ஏலக்காய், ஓகே, அதுக்கப்புறம் சர்க்கரை 1 கப்பு, அதுக்கப்புறம் 1 கப்பு அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கு. ஊற வச்சு வருஷம் வச்சுட்டியா பால்? பால் வச்சிருக்கு. இது கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போடணும். ஓகே, அதுக்காக வச்சிருக்கு. ஓகே, பார்க்கலாம். இப்போ கொதிச்சிருச்சு, பொங்குது பார்த்தீங்களா? இப்போ சிம்மில் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச அந்த பச்சரிசியை உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு நல்லா வேக வைக்கணும் இந்த பச்சரிசியை. இப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கா இப்படி பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா கெட்டியாக வரும். சிம்மில் வச்சுட்டே பண்ணணும். இப்போ இது நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இதில் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கு, அதை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு கலரி விடுங்க. இப்போது சர்க்கரை கரைஞ்சி வந்துடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம திராட்சை, அப்புறம் முந்திரி எடுத்து வச்சோம்ல அந்த முந்திரியெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். அது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் பாதாம் அதையும் நான் இந்த 1 பீஸை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு ஒரு 2 கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. இன்னும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சுவையான கீர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.